ஹாய். இந்த புதிய வருஷத்தில் 2025 நான் ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம லைஃப் எப்படி ஈஸியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு சீக்கிரத்தை சொல்லித்தரேன். லைஃப்பில் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லை, எல்லாருக்குமே பல விதங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை இருக்குது. எமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி, அப்படி பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு உலகம் பூரா எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் என்ன வேணும்னா சொல்யூஷன் வேணும். அதுக்கு தான் மனுஷங்க ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்காக தான் ஹாஸ்பிட்டலு அங்கே இங்கேன்னு கவுன்சிலிங்னு ஏகப்பட்ட இடத்துல தேடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தங்கள் வாழ்க்கையில் சில தப்பு பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் மத்தியிலையும் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, எப்படி நம்பிக்கையாக வாழ்கிறது, எப்படி முன்னேற்றமான பாதையில் வாழ்கிறது அப்படின்னு ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, எல்லா பாரத்தையும் தூக்கி கடவுள் மேலே போட்டு வாழணும். எப்படின்னா, கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கடவுள் நம்ம நினைக்கிறத காட்டிலும், நம்ம இமேஜின் பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம நினைக்கிற மாதிரி செயல்படுறவர் கிடையாது. அவர் அதுக்கும் மேலே ஒரு புதிய விதத்தில் காரியத்தெலாம் செய்கிறவர். நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த காரியத்தை இப்படி போச்சுன்னா இது சிறப்பாக முடியும், வெற்றியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் அப்படி செய்கிறவர் கிடையாது. ஒரு சின்ன புழு எடுத்துக்கோங்க. அந்த புழு ஒரு மரத்து இலையில உட்காந்து அதை சாப்பிட்டே இருக்கும். அது பார்த்து யாருக்கும் பிடிக்காது, தொடர்ந்து கூட ஐயரவாக இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஆனால் அந்த புழு தான் கூடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வண்ணத்து பூச்சியே வெளியே வருது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற இந்த புழு தான் பின்னாடி எல்லாரும் விரும்புகிற வண்ணத்து பூச்சா கலர் கலராக அழகாக பட்டர்ஃப்ளையாக மாறிச்சுன்னு. இப்படிப்பட்ட ஒரு கிரியேஷனை நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. ஆனால் இதை கிரியேட் பண்ணவர் தான் கடவுள். கடவுள் எப்போதுமே எப்படி செயல்படுவார்னா, நம்ம இமேஜினே பண்ண முடியாத மாதிரி, நம்ம யோசிக்காத முடி புதிய விதத்தில் செய்வார். இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை புதிய விதத்திலே செய்ய போகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் நினைக்கிற மாதிரி செய்வார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே போகும்போது நடுவில் செங்கடல் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். பின்னாடி எதிரி தொடர்த்து வந்துட்டு இருக்கான். இதை கிராஸ் பண்ணி போகணுன்னா என்ன பண்ணலாம்? போட்டு வச்சு போகலாமா? 30 செம்பர் இருக்கான், போட்டு பத்தாது, சுற்றி போக முடியாது, பெரிய கடல், என்ன தான் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் இதுக்கு முன்னாடியே சரித்திரத்தில் நடக்காத ஒரு காரியம், மனுஷனால் திங்க் பண்ண முடியாத ஒரு காரியம், அந்த கடலை 2ஆக பிளந்து கூட்டு போகிறாரு. இதுதான் புதிய விதம். இது அந்த டைமில் மனுஷனுக்கு யோசிக்கவே முடியாது, அவனால் அதை கற்பனையே பண்ணியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட விதத்தில் கதை செஞ்சார். அது வெளியே போனதுக்கப்புறம் எரிகோ கோட்டைன்னு ஒரு கோட்டை வந்துச்சு. எரிகோ கோட்டையில் இந்த ஜனங்களுக்கு எதிர்ப்பாக வந்தாங்க. அந்த கோட்டையை ஜெயிக்கிறதுக்கு கடவுள் ஒரு பிளான் கொடுத்தாரு. எப்படி? பீரங்கை கொண்டு சண்டை போட்டு கோட்டையை உடைங்க அப்படி சொல்லலை. இவர் சொன்ன மெத்தடே வேறு. நீங்கள் என்ன பண்ணுங்க, கோட்டையை சுற்றி வாங்க 6 நாள், 7ஆவது நாளில் ஆர்ப்பரித்து கொண்டாடுங்க, கடவுளை பாடுங்க, அந்த ஆர்ப்பரிப்பில் கோட்டை தன்னால் விழுவு சொன்னார். இது மனுஷனுக்கு புரியாது. ஏன்னா கடவுளுடைய வழிகள் எப்போவுமே புதுசாக வித்தியாசமாக இருக்கும். அதுலேயும் பாருங்கள், அந்த எரியோ கோட்டையில் ராகாப்புங்கிற ஒரு வேசி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இஸ்ரேலின் கடவுளை, நம்ம சொல்கிற இந்த கடவுளை நம்பியிருந்தாங்க, விசுவாசித்தாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தை அவங்கள மட்டும் காப்பாற்றுறதுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை சுற்றி எல்லாமே செஞ்சு முடித்த உடனே கோட்டை எல்லாம் விழுந்துச்சு. ஆனால் அந்த ராகாப் வீடு அந்த கோட்டை மேலே இருந்ததுனால அந்த இடம் மட்டும் விழாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ராகாப்பாவை கடவுள் காப்பாற்றினார் புதிய விதத்தில். இதெல்லாம் மனுஷன் என்ன நினைப்பான், அந்த கோட்டையெல்லாம் உடைக்கணும்னா அவங்கள வீட்டு விட்டு வெளியே கூட்டு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி பண்ணலை. அந்த வீட்லேயே வச்சு அந்த வீடு மட்டும் இடியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மற்ற இடம்லாம் இடிய வச்சார். இதெல்லாம் மனுஷனுடைய வழிகளுக்கு அப்பாற்பட்ட வழி. நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எந்த காரியத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக புதுசாக செய்கிறவர். இந்த வருஷத்துலேயும் கடவுள் நம்மளுக்கு அப்படி தான் புதிய விதத்திலே காரியத்தை செய்வார் நான் நம்புகிறேன். ஐசையா 48ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அது என்னென்னா, ஐசையா 48ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் அப்படிங்கிறார். இதுக்கு பின்னாடி என்ன நடக்கு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தில் முதல்ல அடிமையாக இருந்தது போல் பின்னாட்களில் ரொம்ப வருஷங்கள் கழித்து
பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அதுக்கு காரணமும் அவங்க கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களுக்கு இஷ்டப்படி செஞ்சதுனால, கடவுளே வேண்டாம்னு தள்ளுனதுனால இந்த கடவுள் என்ன பண்ணாருன்னா அவங்கள அடிமையை ஒப்பு கொடுத்தாரு. பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டாங்க. இப்போ பாபிலோன்லேருந்து அவங்க விடுதலை கொண்டு வரணும். எல்லாருமே விடுதலை எதிர்பார்க்குறாங்க. அங்கே இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. விடுதலை நம்ம நினைக்கிற மாதிரி இராணுவத்து மூலமாகவோ இல்லை சண்டை போட்டோ கிடைக்கல. நான் தான் சொன்ன முடியாது, கடவுள் எப்பவுமே புதுசாக செய்கிறவர்னு. இங்கே எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அடிமையாக போய் எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டு ராஜாவே சொல்கிறான், நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள்லாம் போய் உங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்க, நீங்களாம் விடுதலையாகி போகலாம் அப்படின்னு சொல்லி கூடவே சேர்த்து தங்கம் பொன் வெள்ளியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றான். ரட்சிப்பு விடுதலை அப்படிங்கிறது கடவுளுடையது. அவர் அதை புதிய விதத்தில் எப்பொழுதும் செய்வார். அவருடைய வழிகள் எப்பொழுதுமே நம்முடைய வழிகள் கிடையாது. வித்தியாசமாக இருக்கும், புதுசாக இருக்கும். இந்த ஜனங்கள் வெளியே போனாங்க. அதுவும் இந்த 48ஆம் அதிகாரம் நீங்கள் 9 வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, நான் ஏன் இந்த ஜனங்களை இந்த மாதிரி ஒரு புரஜாதி ராஜா வச்சு விடுதலைக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அப்படிம்பாரு. நான் வாசிச்சு காமிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாக இருப்பேன். இந்த கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நான் அழைச்சி கொண்டு வந்திருக்கேன், அவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தம் அடிமையாக போயிருக்காங்க, ஆனாலும் நான் அவங்கள விடுவிச்சு கொண்டு வருவேன். ஏன்னா என்னுடைய நாமத்து நிமித்தம் நான் இவங்க அழைச்சதுனால, நான் இவங்க தெரிஞ்செடுத்ததுனால, நான் இவங்களை நேசித்ததுனால, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் என் நாமத்து நிமித்தம்னா தன்னுடைய புகழ்ச்சி நிமித்தம் கடவுள் அவங்க விடுதலையாக்கி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா கடவுளே சொல்லுவார், நீங்கள்லாம் தப்பு பண்ணுவீங்க, நீங்கள்லாம் பாவம் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், தெரிஞ்சும் நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் அப்படிம்பாரு. என்னன்னா இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அன்பிலே தயை பெருத்தவர். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட வகையில் இருக்குது அப்படின்னா, நம்ம நேசிச்சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மால் வைத்த நோக்கத்தின் திட்டத்தையும் எப்படியாவது நிறைவேற்றி முடிப்பார். அப்புறம் நான் என்னென்ன பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. என்ன நடந்தாலும் நம்ம சூழ்நிலையில் நம்ம சில நேரங்களில் பாவமே பண்ணால் கூட கடவுள் அதையும் பயன்படுத்தி நம்மளை வெற்றி சிறக்க பண்ண முடியும். ஆனால் நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு இடத்துல ஒப்புரவாகணும். 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பாவம் பண்ணேன். அந்த தவறு எனக்கும் நான் செஞ்சவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அது பண்ண உடனே மன கசந்த கடவுள்கிட்ட போய் அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த பாவத்தின் மத்தியில் தான் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார்னா ஒரு கரியரே உருவாக்கி கொடுத்தாரு. இன்றைக்கி அதனால தான் இப்படி என்னால் பேச முடியுது. நீங்கள் இன்றைக்கி என்ன தப்புனாலும் பரவாயில்ல தான், என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன், கடவுளை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, அவர் சொன்ன வாக்குத்தத்தை விசுவாசிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் என்னோடய வாழ்க்கையிலையும் இந்த வருஷத்திலே கர்த்தர் புதிய காரியத்தை புதிய விதத்திலே செய்வார். ஏன் செய்கிறாருன்னா, நம்மளை அவர் அன்பு கூறுறாரு, அவருடைய நாமத்து நிமித்தம் செஞ்சு முடிப்பார். நம்மளோட வேலை என்ன தெரியுமா? கடவுளுக்கு நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். அதை அவரே சொல்கிறாரு. நீங்கள் அதே 48ஆம் அதிகாரம் கீழே படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமான வழியை நமக்கு போதிப்பாராம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற வழியை கடவுளே நமக்கு போதிப்பாராம். அப்புறம் எப்படி போதிப்பார்? எனக்கு தெரிய மாட்டேங்குது, நானும் ஒரு நாள் கேட்டு தான் இருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அதாவது என் கற்பனைகள் அப்படிங்கிறது இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை நீ முழுசாக படிச்சுட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்யணுங்கிறது உண்மை. ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது. என்ன சொல்கிறாரு? அட்லீஸ்ட் கவனினா ஒவ்வொரு நாள் இதை படிச்சுப்பார், ஒவ்வொரு நாள் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிப்பார், இதில் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்திருக்காருங்கிறத தெரிஞ்சுப்பார். இந்த வேதத்தில் கடவுள்லாம் யார், மனுஷன்னா யார், கடவுள் எப்படி செயல்பட்டுருக்காரு, மனுஷனுக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. இதை ஒவ்வொரு நாள் நீ கவனிச்சுப்பார். கவனித்து பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். உங்களுக்கு சமாதானம் நதி மாதிரி வரணுமா? இதை கவனிக்கணும்.
இதை கவனிக்கும் பொழுது சமாதானமும் சந்தோஷமும் நதியை மாறியும் கடல் அலைகளையும் மாறி நமக்கு வரும். நீதி கடல் அலைகளையும் மாறி நமக்கு வரும்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. இது மனுஷனுக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி நடக்கும்? நான் சும்மா வேதத்தை படித்தா போதுமா, இதை கவனித்தா போதுமா, நான் ஏதாவது பண்ண வேண்டாமா, நான் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டாமா அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்டார்டிங் எப்பவுமே இந்த கர்த்தருடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை கவனிப்பதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம அதிலிருந்து ஆரம்பிக்கும் போது கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய விதத்திலே காரியத்தை செய்வார். அவருடைய வழிவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் எப்பவுமே எல்லாத்தையுமே புதுசாக செய்கிறவர். அதாவது புதிய விதத்திலே செய்கிறவர். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. கடவுள் வித்தியாசமாக செயல்படுவார். நம்ம ஒரு பிளானை போட்டு போனோம் அப்படின்னா சில நேரம் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகவே போகலாம். ஆனால் கடவுளுடைய வழியில் போனோம் அப்படின்னா வித்தியாசமாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். ஏன்னா அவரே சொல்கிற அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நானே முதலும் முடிவுமா இருக்கேன், நானே அந்தமும் ஆதியுமா இருக்கேன், எல்லாமே நானாக தான் இருக்கேன். இப்படி எல்லாமே கடவுள் அப்படி நம்ம அவர் மேலே விசுவாசத்தை வச்சு அவருடைய வார்த்தையை கவனித்து வாழும் பொழுது நம்முடைய இந்த புதிய வருஷத்தில் புதிய விதத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். நான் நம்புகிறேன். எனக்கு என் வாழ்க்கை கர்த்தர் புதிய காரியம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம பெருசாக சாதிக்கணும், நல்லா நிம்மதியாக வாழணும், சந்தோஷம் சமாதானம் நதியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கடவுளை நாடுவது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வாழ்ந்த போது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்கு வேணும்னா அந்த இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பி பாருங்கள், சமாதானத்தை அனுபவிப்பீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் பேசின நிறைய மெசேஜ் எல்லாமே கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கிறேன். எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடவுளை பற்றி பேசி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து கடவுளை அதிகமாக அறிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்து ஒரு நாள் கடவுளை போய் சேர்ந்து ஹாப்பியாக வாழலாம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். பாய்.